Hi students, 12th standard accountancy, chapter 3, exercise sum number 19. Janani, Kamali and Lakshmi are partners in a firm sharing profit and losses equally. As per the terms of the partnership deed, Kamali is allowed a monthly salary rupees 10,000 and Lakshmi is allowed a commission of 40,000 rupees per annum for their contribution to the business of the firm. You are required to pass the necessary journal entry. Assume that their capitals are fluctuating. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்க டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி நெசசரி ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த டிரான்சாக்ஷனை ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டாக அஸ்யூம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜனனி, கமலி அண்டு லக்ஷ்மி இவங்க 3 பேருமே பார்ட்னர்ஸாக இருக்காங்க ஒரு ஃபேமில். அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் கமலிக்கு மாதம் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க, 10,000 ருபீஸும், லக்ஷ்மியோக்கு 40,000 ருபீஸ் கமிஷன் அலோவ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஆனுவம்னா ஒரு வருஷத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், நெசசரி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இது ஏன் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டாக நம்ம அஸ்யூம் பண்ணணும்னா, இங்கே 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. கமலியோட சேலரிக்கும் லக்ஷ்மி கமிஷனுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெசசரி ஜேர்னல் என்ட்ரி இதுதான். இந்த 2 டிரான்சாக்ஷனுக்கும் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். இப்போது சேலரி அண்டு கமிஷன் ரெண்டுமே என்னது, கரண்ட் அக்கௌண்ட் இல்லைங்களா. இப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன செய்வோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டை தனியாகவும் கரண்ட் அக்கௌண்ட் தனியாகவும் போட்டுருவோம். அப்போ சேலரியும் கமிஷனும் எங்கே போய்டும், கரண்ட் அக்கௌண்ட்டில் போய்டும். எங்கே, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில். இங்கே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்க ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்ன செய்வோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் கரண்ட் அக்கௌண்ட்டு, தட் மீன்ஸ் சேலரி அக்கௌண்ட், கமிஷன் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் இதெல்லாமே நம்ம என்ன செய்வோம், சேலரி கமிஷன் இல்லாமல் கேபிட்டல் எல்லாமே கரண்ட்டையும் கேபிட்டலையும் சேர்த்து நம்ம ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரு பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ அதனால் இதை நம்ம ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. இப்போது என்ன பண்ண போகிறோம், கமலி என்ன பண்ணுறாங்க, ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் கமலிக்கு மாதம் 10,000 ரூபா சேலரி அலோவ் பண்ணுறாங்க. இப்போ மந்த்லி சேலரி 10,000னாக்க 1 இயருக்கு, அதாவது 12 மந்த்ஸுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்க கமலியோட சேலரி 12 × 10,000 1,20,000 ருபீஸ் வருது. லக்ஷ்மியோட கமிஷன் ஆனுவலி 40,000 ருபீஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரி என்னது, ஃபார்மேட்டு, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகேங்களா. இப்போது கமலியோட சேலரி அக்கௌண்ட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், கமலிஸ் சேலரி அக்கௌண்ட் டேட்டார் 1,20,000 ருபீஸ் டு கமலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,20,000 ருபீஸ். ஏன் கமலி சேலரி அக்கௌண்ட் வந்து டெட்டாரில் என்ட்ரு பண்ணுறோன்னா, ஏன்னா சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் சேலரின்றது கம்பெனிலேருந்து தானே கொடுக்குறாங்க இல்லையா, அது எக்ஸ்பென்சஸ். ஆல் தி எக்ஸ்பென்சஸ் இஸ் டு பி டெபிட்டட். ஓகேங்களா. அப்புறம் கமலியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டு நம்ம கிரெடிட்டில் போடுறோம். ஏன்னாக்க ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டாக இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேலரியும் கமிஷனையும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் கமலியோட சேலரி அக்கௌண்ட்டை கமலியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நரேஷன் என்ன செய்வோம், கமலி சேலரி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா. அடுத்தது லக்ஷ்மியோட கமிஷன் அக்கௌண்ட் என்ன செய்ய போகிறோம், இப்போது ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். லக்ஷ்மிஸ் கமிஷன் அக்கௌண்ட் டேட்டார் 40,000 ருபீஸ் டு லக்ஷ்மிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000 ருபீஸ். கமிஷனுங்கிறது என்னது, எக்ஸ்பென்சஸ், ஒரு செலவு. ஆல் தி எக்ஸ்பென்சஸ் இஸ் டு பி டெபிட்டட். ஸோ அந்த ஃபார்மேட் பிரகாரம் லக்ஷ்மிஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெபிட்டில் என்ட்ரு பண்ணிட்டோம். லக்ஷ்மிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டட் இஸ் டு பி கிரெடிட்டட். ஏன்னாக்கா நம்ம இதை ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டாக இந்த கமிஷனை கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. கமிஷன் அக்கௌண்ட் எங்கே வரும், ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கரண்ட்டில் வரும். இப்போது நமக்கு இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டாக அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் லக்ஷ்மியோட கமிஷன் அக்கௌண்ட்டை என்ன செய்கிறோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிடுறோம். ஓகேங்களா. அதனால் டு லக்ஷ்மிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நரேஷன் என்ன எழுதுவோம், லக்ஷ்மிஸ் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா. இப்போது இது என்ன செய்யணும், சேலரி அக்கௌண்ட்டையும் கமலிஸ் சேலரியையும் லக்ஷ்மிஸ் கமிஷன் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி எழுதணும். ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி எழுதும்போது லக்ஷ்மிஸ் சேலரி அக்கௌண்ட்டும் கமலிஸ் சேலரி அக்கௌண்ட்டும் லக்ஷ்மிஸ் கமிஷன் அக்கௌண்ட்டும் டெட்டாரில் இருக்குங்களா. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னவாயிடும், கிரெடிட் சைடில் வந்துடும். அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் லக்ஷ்மிஸ் சேலரி அண்டு கமலிஸ் சேலரி அண்டு லக்ஷ்மிஸ் சேலரியை கிரெடிட் பண்ணிட்டோம். லக்ஷ்மிஸ் கமிஷனை கிரெடிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நரேஷன் என்ன எழுதுவோம், salaries and commissions accounts are transferred into the profit and
லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.